திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. திருநள்ளார் கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். பாலா, வணக்கம். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா. அதாவது தாராபுரத்தை அடுத்து சூரியநல்லூர் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் நட்ராஜ் ஆனந்தி தம்பதியினர். இவர்களுக்கு தீக்ஷிதா என்ற ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில் விடுமுறை என்பதால் அவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் என்று தங்களது இருசக்கர வாகனத்தில் இங்கிருந்து திருநள்ளாறு வரை சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அங்கு அருகில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி அவர்கள் சொந்த ஊரான சூரியநல்லூருக்கு திரும்பி கொண்டிருந்தனர். அப்பொழுது இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த தாராபுரம் தாண்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு பாலப்பணிகளுக்காக வேலைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பள்ளப்பாளையம் என்ற பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது நிலை தடுமாறி மற்றும் அந்த பகுதியில் விளக்குகள் இல்லாததால் இருட்டில் நிலை தடுமாறி அவர் கீழே பாலத்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடத்தில் கீழே விழுந்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் மகள் தீக்ஷிதா காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விபத்து நடந்து சுமார் 2 மணி நேரம் வரை அவர்கள் உதவிக்கு யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தும் தற்பொழுது இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தாராபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீக்ஷிதா அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக குண்டர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராதிகா. மேலும் இனி காலங்களிலே அந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பது தெரிய வரும் ராதிகா. உங்க தகவல்களுக்கு நன்றி பாலா.